யமனை கண்டா எல்லாரும் பயப்படுவோம். ஆனா யமனையே குழந்தையா மாத்தி தன் காலுக்கு கீழே வச்சிருக்கிற ஒரு சிவன் கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பை நீலிவனேஸ்வரர் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சும்மா சாதாரண கோவில் இல்ல, அதிசயங்கள் நிறைந்த கோவில். வருஷத்துல பங்குனி புரட்டாசி மாசங்கள்ல மட்டும் சூரிய வெளிச்சம் நேரா கருவறைக்குள்ள போய் சுவாமி மேல விழுந்து பூஜை பண்ணும். இங்க இறைவன் சுயம்புவா இருக்காரு. அது மட்டும் இல்ல, இது இரட்டை அம்பாள் தலம், சக்தி அதிகம் உள்ள இடம்னு சொல்றாங்க. அடுத்ததா கல்யாணம் தள்ளி போகுதேன்னு கவலைப்படுறவங்களா நீங்க, அப்ப கண்டிப்பா இங்க வரணும். ஏன்னா இந்த கோவிலோட தல விருட்சமே வாழை மரம் தான். சப்த கன்னிகளே இங்க வாழை மரமா மாறி இருக்காங்களாம். அதனால திருமண தோஷம் இருக்கிறவங்க இங்க இருக்கிற வாழை மரத்துக்கு தாலி கட்டி வேண்டிக்கிட்டா சட்டுன்னு டும் தான். சரி, இப்போ இந்த கோவிலோட ஹைலைட் விஷயத்துக்கு வருவோம். யமன் சன்னதி. பொதுவா யமன் தனி சன்னதியில இருப்பாரு. ஆனா இங்க சிவபெருமானோட காலுக்கு அடியில ஒரு சின்ன குழந்தையா யமன் இருக்காரு. இது ஒரு குடைவரை கோவில் அமைப்பு. ஆயுள் பலம் வேணும்னு நினைக்கிறவங்க, 60 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் தேடி வர்ற இடம் இதுதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு. சிவபெருமான் அடியார்களுக்கெல்லாம் சோறு போடுவார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திருநாவுக்கரசர் பசியோட வந்தப்ப சிவனே ஒரு அந்தணரா வேஷம் போட்டு வந்து அவருக்கு சோறு ஊட்டி பசிய போக்கின இடம் இதுதான். அதனாலதான் இங்க சிவனுக்கு சோற்றுடைய ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. சாப்பாடு கஷ்டம் வராம இருக்க இவரை வேண்டிக்கலாம். இங்க நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. வாசல்ல இருக்கிற 9 படிகளை தான் நவக்கிரகமா கும்பிடுறாங்க. வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, நீண்ட ஆயுள், இது எல்லாத்தையும் வாரி வழங்குற இந்த திருப்பை நீலிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கோவில் திருச்சியிலிருந்து ரொம்ப பக்கம் தான். மிஸ் பண்ணிடாதீங்க.